சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான விஜய் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அந்த அறிவிப்பில் நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களில் கல்வி உரிமையை மீட்பதே இதற்கு நிரந்தர தீர்வு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக நீட் பிரச்சினைக்கு ஒரு இடைக்கால தீர்வாக சிறப்பு பொது பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற புதிய அரசியலமைப்பு முன்மொழியை விஜய் அளித்துள்ளார். அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின்படி அதிகாரிகள் 3 பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய பட்டியல், அதாவது யூனியன் லிஸ்ட், மத்திய அரசின் முழு அதிகார வரம்பு. மாநில பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசுகளின் முழு அதிகார வரம்பு. பொது பட்டியல், அதாவது கான்கரண்ட் லிஸ்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சட்டம் இயற்கலாம். 1976ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை கல்வி என்பது முழுமையாக மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கல்வி பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. பொது பட்டியலில் உள்ள ஒரு துறையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் சட்டமே செல்லுபடியாகும். இதன் காரணமாகவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற முடிவதில்லை. சரி, விஜயின் சிறப்பு பொது பட்டியல் கணக்கு என்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு தான் நிரந்தர தீர்வு என்றாலும் அதற்கு பல அரசியலமைப்பு சட்ட நடைமுறை சிக்கல்களும் நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலும் தேவைப்படும். இந்த சட்ட சிக்கல்களை கடக்க ஒரு இடைக்கால ஏற்பாடாக சிறப்பு பொது பட்டியலை உருவாக்கலாம் என்பது தவிகவின் முன்மொழிவு. இதில் சிறப்பு பொது பட்டியலில் கல்வி சேர்க்கப்படும் போது பொது பட்டியலில் இருப்பது போல மத்திய அரசின் சட்டம் மாநிலத்தின் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படாது. அதே சமயம் இப்பட்டியலில் கீழ் கல்வி மற்றும் மருத்துவ கல்வியில் முழுமையான முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே வழங்கப்படும். இதில் எய்ம்ஸ் போன்ற மத்திய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நுழைவுத் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம். ஆனால் மாநில அரசு நிதியில் இயங்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கு நுழைய தேவையா இல்லையா என்பதை அந்தந்த மாநிலங்களுக்கே முடிவு செய்யலாம். மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கவும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறையால் கிராமப்புற மற்றும் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் இதுவே உடனடி தீர்வு என விஜய் கருதுகிறார். இதன் காரணமாகவே நீட் பிரச்சினைக்கு ஒரு இடைக்கால தீர்வாக சிறப்பு பொது பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற புதிய அரசியலமைப்பு முன்மொழிவை விஜய் அளித்துள்ளார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் அடுத்ததாக தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வருகையில்லா ஆவணப்பதிவு முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. பொதுமக்கள் நேரில் வராமலேயே இணைய வழியில் பத்திரங்களை எளிதாக பதிவு செய்யும் வகையில் இந்த புதிய டிஜிட்டல் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த திட்டம் குறித்து எழும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க ஜூலை 23 சென்னையில் முக்கிய கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இதை பற்றி
பதிவுத்துறை தலைவர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது தமிழக பத்திரப்பதிவு துறையில் வெளிப்படைத்தன்மையையும் பொதுமக்களின் சிரமமற்ற அதிவேக சேவைகளையும் உறுதி செய்யும் நோக்கில் தொடர்ச்சியான பல்வேறு அதிநவீன சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலேயே இணைய வழியில் பத்திரங்களை பதிவு செய்யும் வருகையில்லா ஆவணப்பதிவு என்ற புதிய நடைமுறை கொண்டுவரப்படுகிறது. முதல் கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் புதிய மனை பிரிவுகளின் முதல் விற்பனை பதிவுகளை வரும் ஆகஸ்ட் 17, 2026 முதல் கட்டாயமாக இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு முறையிலேயே மேற்கொள்ள பத்திரப்பதிவுத்துறை திட்டமிட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. எதிர்காலத்தில் மற்ற அனைத்து வகையான சொத்து மற்றும் ஆவண பதிவுகளும் படிப்படியாக இந்த நவீன டிஜிட்டல் முறையில் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழக பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் வெளிப்படைத்தன்மையையும் பொதுமக்களின் வசதியையும் மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மனை பிரிவுகளின் முதல் விற்பனையை வரும் ஆகஸ்ட் 17 முதல் கட்டாயமாக வருகையில்லா ஆவணப்பதிவு முறையில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகையால் எதிர்காலத்தில் மற்ற ஆவண பதிவுகளும் இந்த முறையில் கீழ் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த புதிய நடைமுறை குறித்து கட்டண விற்பனையாளர்கள், வங்கியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்கவும் வருகையில்லா பதிவு முறையை விளக்க ஆட்சி மூலம் விளக்கவும் மாபெரும் பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் காலை 10 மணிக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் தலைமையில் சென்னை பெருநகர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்டிட விற்பனையாளர்கள், இந்திய கட்டுமான கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்கி இத்திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்த தங்களது முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆகையால் இந்த திட்டத்தில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் 8300828865 என்ற தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் பதிவுத்துறை தலைவரின் இந்த அறிவிப்பானது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. காரணம், வருகையில்லா ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் மற்றும் ஆவணப்பதிவு செய்வோர் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் சில நிமிடங்களில் பத்திரப்பதிவை முடித்துவிட முடியும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.